வணக்கம். ஐபிஎல் 2027க்கான அப்டேட்கள் வந்து இப்போ தீயா பரவ ஆரம்பிச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸுக்கு எல்லாமே ஒரு மாஸ் நியூஸ் வந்திருக்கு. என்னப்பா எங்க பார்த்தாலும் இந்த நியூஸ் தான் ஓடிட்டு இருக்குன்னு அப்படின்னு நீங்க வந்து நினைக்கலாம். ஆனா இந்த தடவ விஷயம் வந்து ரொம்ப சீரியஸ். ஆமாங்க. ஹார்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்லேருந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு வரப்போறது 99% கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு சொல்றாங்க. இன்னும் 2 மாசத்துல இதோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்து வரப்போகுது. அது மட்டும் இல்லாம ரிஷப் பண்ட் வந்து எல்எஸ்ஜிலேருந்து எந்த டீமுக்கு போக போறாரு? ஆர்சிபி ஏன் இந்த தடவ ட்ரேடிங்ல வந்து ரொம்ப சைலன்ட்டா இருக்காங்க? இந்த மாதிரி பல அதிரடி ஐபிஎல் அப்டேட்கள் பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் கிரிக்கெட் பத்தியான உடனுக்குடன் அப்டேட்கள் வந்து உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வீடியோல கமெண்ட் பண்ற நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸ் கேட்கிற கேள்வி வந்து என்ன ப்ரோ ஆர்சிபி பத்தி எந்த அப்டேட்டும் இல்லையா? அவங்க எந்த பிளேயரும் ட்ரேட் பண்ணலையா? அப்படிங்கிறத கேட்கறாங்க. உண்மையை சொல்லணும்னா ஆர்சிபி இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஒரு செட்டிலான டீமா இருக்காங்க. அவங்களுக்கு பேக் டு பேக் அப்டேட்கள் வர்றதுக்கு இந்த சீசன்ல வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவங்க ஆல்மோஸ்ட் அவங்களோட இந்த ஸ்குவாட வந்து இந்த தடவை ரீடெயின் பண்ண போறாங்க. வரப்போற மினி ஆக்ஷன்ல அவங்களோட பர்ஸ் வேல்யூ வந்து வெறும் 5 கோடி 6 கோடி அதிகபட்சமா ஒரு 10 கோடி மட்டும் தான் இருக்க போகுது. அவங்க மெயின் பிளேயர்ஸ் யாரையுமே பார்த்தீங்கன்னா மாத்த போறது இது இல்ல. வெறும் பேக்கப் பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்து இந்த ஆக்ஷன்ல எடுக்க போறாங்க. அதனால ஆர்சிபி ஃபேன்ஸ் நீங்க கவலைப்படவே வேண்டாம். உங்க டீம் வந்து எந்த ட்ரேடையும் வந்து பண்ண போறது இல்ல. அவங்க கம்முன்னு தான் இருக்க போறாங்க. அவங்க இந்த தடவையும் பார்த்தீங்கன்னா ஈஸியா பிளே ஆஃப் போறதுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. இப்போதைக்கு ஐபிஎல்ல மிகப்பெரிய அதிரடி மாற்றங்கள் நடக்க போற 4 டீம்ஸ் எதுனா டெல்லி கேபிட்டல்ஸ், மும்பை இந்தியன்ஸ், சிஎஸ்கே, எல்எஸ்ஜி. ஃபர்ஸ்ட் எல்எஸ்ஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இந்த வீடியோ எடிட் பண்ணியிருக்கும் போதே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ரிஷப் பண்ட ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்கில் வந்து குல்தீப் யாதவ் வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க டிசி. 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. குல்தீப் யாதவ் டிசிலேருந்து லக்னோக்கு போயிருக்காரு. லக்னோலேருந்து ரிஷப் பண்ட் வந்து திரும்ப டெல்லிக்கு வந்திருக்காரு பேக் டு ஹோம். ஸோ இது மிகப்பெரிய ட்ரேடாக இருக்க போகுது இது. மும்பை இந்தியன்ஸ் டீம்ல சில மிகப்பெரிய பலியாடுகள் வந்து விழப்போகுது. ஏகப்பட்ட சீனியர்ஸ் பிளேயர்ஸை வந்து வெளியே அனுப்ப போறாங்க. அதுல டாப் 3 பிளேயர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹார்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், தீபக் சகர். அது மட்டும் இல்லாம ஷர்துல் தகோர் மற்றும் சில பிளேயர்ஸையும் ரிலீஸ் பண்றதுக்கு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. திலக் வர்மாவோட பேரும் பார்த்தீங்கன்னா அடிபடுது. ஆனா அது வெறும் ரூமர் தான். இந்த லிஸ்ட்ல இருக்க மிக முக்கியமான பெயர் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹார்திக் பாண்டியா தான். கடந்த ஒரு வாரமா சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்க நியூஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வரப்போறது கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அவர் வந்து சிஎஸ்கேவில் கேப்டன்சியோ வேற எந்த டிமாண்டும் வைக்கலன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, ஆயுஷ் மாத்திரை அல்லது சிவம் துபைய மும்பைக்கு கொடுத்துட்டு, அதுக்கு பதிலா ஹார்திக் பாண்டியாவ பிளேயர் ஸ்வாப் பண்ண போறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா, இப்போ வந்திருக்க அபிஷியல் சோர்ஸ் படி, இது பிளேயர் ஸ்வாப் கிடையாது. முழுக்க முழுக்க கேஷ் ட்ரேடு தான். அதாவது சிஎஸ்கே கேஷ கொடுத்து ஹார்திக் பாண்டியாவ வாங்க போறாங்க. ஆனா, இதுக்கான அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரதுக்கு இன்னும் 2 மாசம் ஆகும். அது ஏன்னு கேட்குறீங்கன்னா, ஐபிஎல் ரூல்ஸ் படி முதல்ல டீம்கள் பார்த்தீங்கன்னா, தங்களோட ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட்ட வந்து வெளியிடணும். அப்பதான் அவங்க கையில வந்து எவ்வளோ பர்ஸ் மிச்சம் இருக்குன்னு கணக்கு காட்ட முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியாவோட விலை வந்து 15 கோடி வச்சுப்போம். சிஎஸ்கே பிரசாந்த் வீர ரிலீஸ் பண்ணாலே அவங்களுக்கு 14 கோடி கிடைச்சிரும். அது போக இன்னும் ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸ ரிலீஸ் பண்ணாங்கன்னா, ஹார்திக் பாண்டியாவ வாங்க முடியும். அது ஏலத்துக்கு முன்னாடியே ட்ரேடிங் மூலியமா ஹார்திக் பாண்டிய தூக்கிட்டாங்கன்னா, அப்புறம் மினி ஏலத்துல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன சின்ன பிளேயர்ஸ வந்து எடுத்துக்கலான்னு சிஎஸ்கே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் செப்டம்பர் லாஸ்ட்ல இது இல்லன்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல இதோட அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரும். நவம்பர் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா, இது மினி ஆக்ஷன் வந்து நடக்கும். ஹார்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வந்ததுனால சிஎஸ்கேக்கு என்ன பலன்? யோசிச்சு பாருங்க. சிஎஸ்கேக்கு ஆல்ரெடி ஒரு ஜேமி யோர்டன் இருக்காரு. இப்ப ஹார்திக் பாண்டியவும் உள்ள வந்தா சிஎஸ்கேக்கு 2 சூப்பரான பவுன்சர் போடக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் வந்து கிடைச்சிருவாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா வந்து பேட்டிங்ல ஃபினிஷிங் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஹார்திக் பாண்டியா உள்ள வரதுனால சிஎஸ்கேக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவுலரை கம்மி பண்ணிட்டு, அதுக்கு பதிலா ஒரு பியூர் பேட்ஸ்மேன அல்லது இம்பாக்ட் பிளேயரை தாராளமா பயன்படுத்த முடியும்.
அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல ருத்ராஜ் கெய்க்வாடோட கேப்டன்சி ஒருவேளை சொதப்பினாலும், மெகா ஆக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹார்திக் பாண்டியாவ சிஎஸ்கேவோட கேப்டனா மாத்துறதுக்கு ஒரு சூப்பர் ஆப்ஷன் வந்து சிஎஸ்கேக்கு கிடைக்கும். ஹார்திக் பாண்டியா வந்து மிகப்பெரிய ஒரு தல ஃபேனு. அதனால தோனி மேலயும், சிஎஸ்கே பிரான்சைஸ் மேலயும் அவருக்கு எப்போதும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனி மரியாதை உண்டு. இப்போதைக்கு ஹார்திக் பாண்டியா மேல சிஎஸ்கே 100% வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு இருக்காங்க. வேற எந்த டீமும் பார்த்தீங்கன்னா, அவர எடுக்க ட்ரை பண்ணல. ஸோ ஃபிரெண்ட்ஸ், இதுதான் ஐபிஎல் 2027ல தீயா பரவிட்டு இருக்க அப்டேட்ஸ்கள். ஹார்திக் பாண்டியா சென்னை சூப்பர் கிங்ஸ் அன்னைக்கு வரது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இல்லையா? அவர் சிஎஸ்கேக்கு வந்தா இன்னும் கொஞ்சம் டீம் ஸ்ட்ராங் ஆகுமா? உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சிஎஸ்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்கள சந்திக்கிறேன். அண்ட் தென் நன்றி, வணக்கம்.